ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சொரக்காய் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காயை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல சொரக்காய், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த டைமில் நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது குழம்பு இப்படியே மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சோம்ல, அதை லைட்டாக குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் அவனுக்கு நான் மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அவன் வத்தை கேட்டால் வத்தையும் பொரிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை பவுடர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவனுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிடலாம். அவன் மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் சுடு தண்ணி சுட வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாடு, சொரக்காய் குழம்பு, வத்தை, அதை ஸ்நாக்ஸுக்கு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட லஞ்ச் பாக்ஸு. அவனையும் குளிப்பாட்டி அழைச்சிட்டு வந்துட்டேன். அவனுக்கு சாப்பாடு காலையில் சாப்பிட மாட்டான், ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு சொரக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் அவனை ரெடி பண்ணிவிட்டு நம்மளும் ரெடி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவன் ரெடி ஆகிட்டான். அவன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு பேக்லாம் மாட்டிட்டு நிற்கிறான். நானும் ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அவனை ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்